அந்த வீக் நீங்கள் எலிமினேட் ஆகலாம் வேறு யார் ஆயிருப்பா? நான் ஆகலைன்னா நான் வந்து ரம்யா அக்கா தான் போயிருப்பாங்கன்னு நினச்சேன். ரம்யா அக்கா, ஆமாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்யூட ஆரம்பிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் எதிர்பார்க்கல. ஏன்னா வீட்டிலலாம் சொன்னாங்க, டேய் நீலாம் ஒன்ன மாதிரி ஒரு கேரக்டருக்கு ஒன்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டிக்கெலாம் நீ ஒரு வாரம் தாங்கிறதே பெரிய விஷயம் தான் சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி என்னை ஒரு 5 வாரம் பயங்கரமாக என்னை ஓட் பண்ணி உட்கார வச்சு சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ அன்பு பாசம் கழிச்சு, அதாவது வெளியே வந்துமே வந்து நீங்கள் இவ்வளோ இந்த அஃபெக்ஷன் ஷேர் பண்ணும்போது தான் தெரியுது, ஓ நம்ம ஏதோ பண்ணிட்டோம்டா, உள்ள ஏதோ சாதிச்சிருக்கோம்டான்னு ஒரு குட்டி ஃபீலிங் வருது. ஸோ அதுதான், நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி எனக்காக தான் ஷோ பார்த்தீங்க, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணீங்கன்றான்ற போது கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு 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 அந்த ஒரு ஃபீலிங் வரும்ல, அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அது அந்த அளவுக்கு இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் வந்து வெளியே வந்தனால எனக்கு எப்போ எனக்கு என் கையில் எனக்கு ஃபோன் வந்துச்சோ அப்படி ஞாபகம் இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு மெசேஜாக படிச்சு டைம் பார்த்தா காலையில் 4 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லவ் கிடைச்சிருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு எனக்கு பயங்கரமாக இருக்கு. அதான் வீட்லேயும் என்னோட ஃபேமிலி சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இல்லாமல் நான் இல்லை இல்லையா. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இந்த தடவை வேணா லைட்டாக வந்து ஒரு என்னோட பெஸ்ட் கேம் ஆட முடியலன்ட்டு ஒரு கவலை இருக்குது. ஒரு சின்ன கவலை இருந்தாலுமே வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயங்கரமாக ஷைன் பண்ணி உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி பண்ணுவேன்னு கண்டிப்பாக ஒரு 1000% நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் உங்களை தலையை குனிய விட மாட்டேன்னு கெத்தா பெருமையாக சொல்லிட்டு திரும்ப ஒரு நன்றி சொல்லிட்டு முடிச்சிடலாம் இருக்கேன். தேங்க்யூ.